அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அகெயின் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆக்ட் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன பிளேன் ஆஃப் பேப்பர் லேமினேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபில் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வைக்க போகிறோம். அந்த பேப்பர் வச்சுட்டு இப்போ இதை திருப்பினா என்ன ஆகும்? பேப்பர் கீழே வந்துடும் இல்லைங்களா? ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இந்த பேப்பர் கீழே விழுகவே இல்லை சரிங்களா? ஸோ இட் இஸ் ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த பேப்பர் வந்து கீழே விழுகவே இல்லை. இட் இஸ் ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதுவே இந்த பேப்பரில் லைட்டாக நம்ம ஒரு திருப்பம் செஞ்சாலோ ஏர் வந்து என்ன பண்ணும், உள்ளே போய் இருக்கிற எல்லா வாட்டரையும் வந்து வெளியே கொண்டு வந்து பார்க்கலாங்களா? பாருங்கள். ஸோ பேப்பர் லைட்டாக தொட்ட உடனே பேப்பர் கீழே வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது. இப்போ வெளியே அந்த பேப்பர் வந்து நம்ம மேலே வச்சுருக்கும் போது ஏர் வந்து உள்ளே போகிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. அப்போது உள்ளே போகாத ஏர் வந்து உள்ளே ஏர் போகாதனால அந்த தண்ணி வந்து உள்ளேயே ரெஸ்ட்ரெயின் ஆகிருக்கு அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே. ஸோ இந்த ஏர் உள்ளே லைட்டாக நம்ம பேப்பரை ஷேக் பண்ணும்போது அந்த ஏர் உள்ளே போய் இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுது. ஸோ தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் atmospheric pressure.